ஃப்ரெஷ்ஷான நொங்கு சாப்பிட போகலாமா? வாங்க போகலாம். நொங்கு மரத்துக்கு கீழேயே ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு பறித்து அதை அழகாக எடுத்து நம்மளுக்கு கையில் கொடுத்தா ஏன் வேணான்னு சொல்லுவீங்க? ஆமாம், அந்த மாதிரி சாப்பிட்றத விட அந்த மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணி கொடுத்தா வேணாம் நான் சொல்லுவோம். நல்லா தான் சாப்பிடுவோம் சாப்பிட்றதுக்கு. அப்படி தான் இந்த நொங்கு இருந்துச்சு. இன்றைக்கி நான் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் வாங்கிட்டு வீட்டில் நல்லா பீல் பண்ணிட்டு தான் சாப்பிட்டோம். சின்ன பிள்ளையில இந்த மாதிரி நொங்கு, கரும்பு, இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு யார் பீல் பண்ணி கொடுப்பாங்க? அந்த மாதிரி உங்களுக்கு பீல் பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் நமக்கு அப்போ சாப்பிட தெரியாதுன்ற ஸ்டேஜெலாம் கடந்து சோம்பேறித்தனம், அந்த தோலை எடுத்து சாப்பிடணுமா அப்படின்ற ஒரு சோம்பேறித்தனத்தினால தான் நம்ம அதை பீல் பண்ணாமலே அதை சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிவிட்டு இருப்போம். ஆனால் இப்போல்லாம் நிறைய ஹேக்ஸ்லாம் வந்துருச்சு. நொங்கு தோலை பீல் பண்ணணுன்னா ஒரு ஃப்ரீசரில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அப்படியே இது பண்ணோன்னா பீல் ஆகி வந்துடும், அது உடையாமல். ஆனால் முன்னாடிலாம் அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி மெல்லிஸாக அழகாக வச்சு அந்த உள்ளே இருக்க தண்ணி உடையாமல் பீல் பண்ணி எடுக்கிறது ஒரு டாஸ்க்கு தான். அது உங்களுக்கு அப்படி யாராவது உங்களுக்காக பண்ணி கொடுத்து அந்த நொங்கை பியூராக ஒயிட்டிஷாக உங்களுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த அன்பை கண்டிப்பாக இறுக்கி பிடிச்சிக்கோங்க. தேங்க்யூ.